உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணியை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வங்கதேசம் அணி காலிறுதிக்குள் நுழைந்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து ஆட்டத்தை தொடர்ந்த வங்கதேச அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. தொடக்க வீரர்களான தமீம் இக்பால் மற்றும் இம்ருல் காயிஸ் ஆகியோர் தலா 2 ரன்களில் ஆட்டமிழந்து அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தினர். பின்னர் 3வது விக்கெட்டிற்கு இணைந்த சௌமியா சர்கார் மற்றும் மஹ்மதுல்லா ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்கும் நோக்கில் ஆடியது. சர்கார் 40 ரன்களில் ஆட்டமிழந்ததும் அவரை அடுத்து ஷாகிப் அல் ஹசனும் வந்த வேகத்தில் நடையை கட்டினார். அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தாலும் மறுபுறம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மஹ்மதுல்லா ஒருநாள் கிரிக்கெட்டில் தனது முதல் சதத்தை பூர்த்தி செய்தார். இதற்கிடையில் இவருக்கு பக்கபலமாக விளங்கிய முஷ்பிகுர் ரஹீம் அரை சதம் விளாசினார். 50 ஓவர்கள் முடிவில் வங்கதேசம் அணி 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 275 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து 276 ரன்களை இலக்காக கொண்டு இங்கிலாந்து அணி களமிறங்கியது. மொயின் அலி மற்றும் இயான் பெல் ஆகியோர் ஆட்டத்தை தொடர்ந்தனர். மொயின் அலி 19 ரன்களிலும் அவரை அடுத்து வந்த அலெக்ஸ் ஹால்ஸ் 27 ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் அந்த அணி 48.3 ஓவர்களில் 260 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் வங்கதேச அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் காலிறுதிக்கும் முன்னேறியது.